சீக்கிரமா சொல்லு பாபி, எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. நான் ஆபீஸ்க்கு கிளம்பணும். என்னங்க, நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது எனக்கு ஒரு சிவபுராணம் வாங்கிட்டு வரீங்களா? சிவபுராணமா? ஆமாங்க. வீட்ல எத்தனையோ புராண புஸ்தகங்களா வச்சிட்டு இருக்கேன். முதல்ல அத படிமா. அது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேங்க. சிவபுராணம் வாங்கிட்டு வாங்க. இது பாரு, வீட்ல கீதை இருக்கு, ராமாயணம் இருக்கு, கிரந்தம் இருக்கு. எல்லாத்தோட பெரிய கிரந்தம் நம்ம அப்பா இருக்காரு. இன்னொரு கிரந்தத்தை வாங்கி நீ என்ன பண்ண போற சொல்லு. இங்க பாருங்க, உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காவது அதை வாங்கிட்டு வாங்கலங்க ப்ளீஸ். சரிம்மா, நேரம் கிடைக்கும் போது நான் வாங்கிட்டு வரேன். சரிங்க. வரேன். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? அது கையில மாட்டிக்கிச்சு. நீ அதை எடுத்து கட்டிக்க ப்ளீஸ். எனக்கு லேட் ஆயிடுச்சு. நில்லுங்க. இந்த மாதிரி தாலி அறுந்துச்சுன்னா அது பெரிய அபசகுணங்க. பைத்தியமா உனக்கு? ஏற்கனவே எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. இன்னும் நான் இங்க இருந்து லேட்டா போனேன்னு வச்சுக்க, டபுள் அபசகுணம் ஆயிடும். புரிஞ்சுதா? பா ப்ளீஸ். மம்மி, நீங்க கவலைப்படாதீங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. இந்த தாலி கயிறோட மணியிலயும் கடவுள் இருப்பாரு.